அனைவருக்கும் வணக்கம். நேற்று பதிவிட்ட 5வது வீடியோவில் தனிநபர்களின் பொதுவான அடிப்படை தகவல்களை எவ்வாறு இந்த டேட்டாபேஸில் சேவ் செய்வது, எவ்வாறு பதிவு செய்வது என்பதை பற்றி கூறியிருந்தேன். இன்று நாம் பதிவு செய்த ஒரு நபருடைய தகவலை இதில் எவ்வாறு திருத்தம் செய்வது. உதாரணமாக, ஒரு பழைய அடையாள அட்டை வைத்திருக்கும் ஒருவருக்கு புதிய அடையாள அட்டை வந்துவிட்டால் அவருடைய அடையாள அட்டை இலக்கத்தை எவ்வாறு மாற்றுவது, அதை எவ்வாறு தேடி அவருடைய அந்த தகவலை எவ்வாறு தேடி எடிட் செய்வது, தொலைபேசி இலக்கங்கள் மாறும்போது அதனை எவ்வாறு மாற்றுவது போன்ற விடயங்களை, ஒருவர் மரணிக்கும் போது அவரது மரணத்தை எவ்வாறு பதிவு செய்வது, வாக்காளர் பிணை நீக்கி கொண்டு செல்லும் ஒருவரை எவ்வாறு பதிவு செய்வது, அதே போல் பாடசாலை இடைவிலகும் மாணவர்களை எவ்வாறு பதிவு செய்வது போன்ற விடயங்களை இன்று நான் இந்த வீடியோவில் காட்டுகிறேன். அதற்கு இந்த ஃபார்ம், இது பிரதான ஃபார்ம், அதாவது பர்சனல் இன்ஃபர்மேஷன் இந்த ஃபார்மில் நீங்கள் பார்த்தீங்கன்றால் மேலுக்கு பட்டன்ஸ் கொஞ்சம் இருக்குது. இது இந்த ஃபார்முக்குரிய பட்டன்ஸ். இதில் இந்த டூல்ஸ் ஆப்ஷன் இதுலேயும் கொடுத்துருக்குறேன்னா, சிலர் நமக்கு டேட் ஆஃப் பர்த் எழுதியிருக்க மாட்டாங்க. நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணுற நேரம் அவங்களுக்கு ஐசி நம்பர் இருந்தால் நாங்கள் அதை வச்சுட்டு இதில் ஐசி நம்பரை பார்க்குற மாதிரி அந்த ஆப்பெல்லாம் இதுலேயும் கொடுத்துருக்குறேன். இப்போ உதாரணத்துக்கு இப்படி ஒரு ஐசி நம்பர் இருந்தால், ஐசி நம்பர் மட்டும்தான் இருக்குது, நாங்கள் டேட் ஆஃப் பர்த்தை கண்டு இருக்குது நாங்கள் இதில் பதியணுமெண்டா நாங்கள் இதில் ப்ரெடிக்டை கொடுத்தோம். இதில் அந்த டேட் ஆஃப் பர்த் உங்களுக்கு வரும், அதை நாங்கள் இதில் பதிவு செய்யலாம். இந்த டூல்ஸ், நிறைய டூல்ஸ் இருக்குது. இது எல்லாம் உங்களுக்கு தேவைப்படுற நேரத்தில் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. அப்போ நாங்கள் ஒரு பதியப்பட்ட ஒரு தகவலை எவ்வாறு எடிட் செய்கிறது என்பதை பற்றி தான் இப்போ நான் பார்க்க போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா கீழுக்கு நான் ஒரு பட்டன் கொடுத்துருக்கேன். இந்த வெள்ளையாக மாறுது பாருங்கள், அந்த பட்டன் சர்ச் அ பர்சன் அண்ட் எடிட் த ரெக்கார்ட். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு ஃபார்முக்கு அது கூட்டி வரும். இதை நாங்கள் ஷோவில் கொடுத்து போட்டு இதில் இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு வீட்டு இலக்கத்தை நீங்கள் தேடலாம், ஐசி நம்பரை டைப் பண்ணி தேடலாம். அதே மாதிரி ஐசி நம்பர், வீட்டு இலக்கம், பெயர், இந்த விடயங்களை உங்களுக்கு தெரிஞ்ச இதுகளை வச்சு நீங்கள் தேடலாம். அதாவது நான் நேற்று 500வது இலக்கம் எந்த பேரை நான் பதிவு செஞ்சேன், அது இருக்குதான்னு பார்ப்போம். வீட்டு இலக்கம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த 500ன்னு சொல்லி எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் வரும். இந்த இதில் ஐசி நம்பரில் பாருங்கள் 500 இங்கே இருக்குது, இதில் இருக்குது, இந்த இருக்குது, அதே மாதிரி இந்த இருக்குது 500. இப்படி இப்போ பாருங்கள், இதில் பாருங்கள், இதில் எந்த பேர் இங்கே இருக்கும். வீட்டு இலக்கம் தானே நாம் தேடணும். வீட்டு இலக்கத்தில் பாருங்கள் 500 இருக்குதான்ட்டு. இதில் பாருங்கள் கடைசியாக இந்த இருக்குது 500. சரியா? அப்போ இதில் நான் ஸ்கூல் ட்ராப் அவுட், இதில் செக் பாக்ஸ் கொடுத்துருக்கேன், டெத், ட்ரான்ஸ்ஃபர். இப்போ உதாரணத்துக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டேன், நான் இப்போ வாக்காளர் வெட்டிட்டு போகிறேன்னுண்டா இதில் நான் கொடுப்பேன். என் பேர் எப்படி கிளிக் பண்ணி போட்டு நான் எடிட் பர்சனல் இன்ஃபர்மேஷனை கொடுத்தா இப்போ என் பேர் இங்கே வந்துடும். சரியா? என் பேர் அங்கே செலக்ட் பண்ணி போட்டு மேலுக்கு உள்ள, அதாவது இப்படி இதில் பாருங்கள், இப்போ எண்டது தனியாக காட்டுது. இதில் எந்த பேரை இവിടുത്തെ கிளிக் பண்ணி போட்டு இവിടുத்தையோ இந்த ரோவில் எங்கே வேணாலும் நீங்கள் கிளிக் பண்ணி போட்டு இந்த முதலாவது எடிட் பர்சனல் இன்ஃபர்மேஷன் இது கொடுத்தீங்கன்னா எண்டது காட்டுது. இப்போ நான் என்ன செஞ்சிட்டேன்னு சொன்னால் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டேன். அப்போ ட்ரான்ஸ்ஃபர் வாக்காளர் அப்டேட்டிட்டு போயிட்டேன். எப்போ போகிறேன், இன்றைக்கு தான் போகிறேன்னு வைங்களே. 23 சரியா? நான் போகிற இடத்த சும்மா டைப் பண்ணி விடுங்க. அவங்க எங்கே போகிறாங்களோ அந்த டீட்டெயிலை நாங்கள் இதில் சேவ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ இந்த தகவலை நான் சேவ் பண்ணிடுறேன். சரியா? சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் கொடுத்துருவோம்.
சரியா? ரைட், ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த ஃபார்மில் நாங்கள் நாங்கள் எத்தனை ஆயிரம் பேர் எட் பண்ணாலும் அது அவ்வளோவும் இங்கே இருக்கும். ஆனால் இங்கே நான் நீக்கிட்டேன் என் பேரை இங்கே நீக்கினதுக்கு பிறகு இது என்ன செய்யும்டா, இதில் நான் அந்த ரிப்போர்ட்ஸ் அதை எடுக்கிற நேரம் அந்த இதில் போய் பார்த்தீங்கண்டா, சரியா, அதில் பார்த்தா என் பேர் இருக்காது. சரியா? பர்சனல் சம்மரியில் பார்த்தீங்கன்னா என் பேர் இருக்காது. சரியா? இதில் வந்து நீங்கள் வீட்டு இலக்கம் இந்த ஃபில்டரில் சும்மா பாருங்கள். நான் அந்த வேறு மாதிரி ஃபில்டர்லாம் செஞ்சுருக்கிறேன். இருக்குது இதில் நீங்கள் பார்க்கலாம் 500 இருக்குதான்ட்டு. அதில் அப்படியே பார்த்து கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 300 500 வந்தால் விடத்தை வந்துடும், 50 அதுக்கு பக்கத்தில் வந்துடும். ஆனால் இங்கே 500 இல்லை. சரி, அதாவது என் பேர் இங்கே இல்லை. ரைட்டா? அதே மாதிரி நீங்கள் இந்த இதுலேயும் பார்க்கலாம், பேர்லேயும் நீங்கள் ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம். அப்படி இருக்குது. சரியா? இது வந்து ஒரு விஷயம். சரியா? அதே மாதிரி இதில் புள்ளி விவர தகவல்கள் ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்போ அந்த இதுலேயும் நாங்கள் அங்கே நீக்கிறது குறையும், புதுசாக சேர்க்குறது கூடும், ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே அப்டேட் ஆகி கொண்டு தான் இருக்கும். சரியா? அந்த இதுகள் இருக்குது. அப்போ இதில் நம்ம அடுத்து பார்த்தோம்டா, ரைட், ஓகே. இதுலேயே அந்த கீ கொடுத்துருக்கு, நான் ஹோம் டேப்லேயே இதில் இருக்குது. சரியா? இதில் ரைட். இப்போ இதில் வேறு ஒரு ஆள்ற பேரை தேடலாம். இப்போ உதாரணத்துக்கு ராஜன் அடித்து தேடுவோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ராஜன்ன்ற அவ்வளவும் எங்கெங்கெல்லாம் ராஜன் இருக்கோ அதெல்லாம் வரும். உங்களுக்கு தேவையான பேரை நீங்கள் கிளிக் பண்ணி போட்டு அவர் பர்சனல் டீட்டெயிலுக்கும் போகலாம். சரியா? அப்படித்தான் நாங்கள் இதை செய்கிறது. ரைட், ஓகே. இப்போ அவர் டெத் என்றாலும் அதே தான். சரியா? அவர் டெத் ஆகிட்டார் என்றாலும் அதே தான் நடக்கும். உங்களுக்கு நான் இன்னொரு விஷயம் காட்டுறேன். ரைட், ஓகே. அதில் இப்போ ஒரு ஆள் நாங்கள் டெத்துன்ட்டு நான் ஒரு ஆளை இப்போ பதிவு செய்ய போகிறேன். சரியா? உதாரணத்துக்கு வயசான ஒரு ஆளை பார்த்து தான் பதிவு செய்யணும். சரி, மனோன்மணி. ரைட். இப்போ என்ன செய்யணும் சொன்னால், இவங்க டெத் ஆகிட்டாங்கண்டா நாங்கள் இதில் இவங்களோட இந்த ஐடி நம்பரை காப்பி பண்ணி எடுங்க. இவடத்தையே காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணி எடுத்துட்டு இதில் நீங்கள் இதுலேயும் என்ன செய்யலாம்னு சொன்னால், இதில் ஒரு மார்க் போட்டிங்கன்றாலும் அந்த தகவல் சேர்ந்துடும் இதில் டிக் பண்ணால். ரைட்டா? இப்போ என்ன செய்யணுமெண்டா, இப்போ இவங்களோட இதில் நாங்கள் இவங்களோட ஐடி நம்பரை காப்பி பண்ணிட்டோம். காப்பி பண்ணாட்டியும் பரவாயில்ல, இது இப்போ போகுது டிரெக்டாக அங்கே போகுது. இதுக்கு வந்துடும் மனோமணி. சரியா? இதில் டெத்தை கொடுப்போம். இதில் நம்ம கொடுக்கணும் டேட். சரியா? என்ன ரீசன்
அவங்க என்ன ரீசன் கொடுக்குற என்ன ரீசன்ட்டு கொடுத்து போட்டு சேவ் பண்ணுவோம். சேவ் பண்ணி க்ளோஸ் பண்ணோம்னா நமக்கு நான் சொன்ன மாதிரி அந்த பர்சன் சம்மரியில் இந்த பேர் நீங்கி எங்கே வரும்னு சொன்னால் உங்களுக்கு டேட்டா எடுக்க போகிறோம். அதில் வந்து டிவிஷன் இது மேப் இது டேட்டா ஃப்ரம் த ஜென்ரல் பப்ளிக் இதில் தான் நாங்கள் எடுக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா டெத் குவரி இந்த டெத் பர்சன்ஸ் டீட்டெயில்ஸ் இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதில் நாங்கள் கடைசியாக 15 இருக்குது அவங்களோட பேர். சரியா, இது டெத்துக்கு தனியாக வந்துடும். சரியா, இது டெத்தில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது கிடக்கும். சரியா, இது ரிப்போர்ட்டும் இருக்குது. நாங்கள் மந்த்லி ரிப்போர்ட் மாதிரி எடுக்கிறதுக்கும் செஞ்சு வச்சுருக்கிறேன். சரியா, பிரிண்ட் ரிப்போர்ட்ஸுக்கு போனீங்கண்டா இதில் டெத் ரிப்போர்ட்டை கொடுத்தீங்கண்டா உங்களுக்கு இதை பாருங்கள் இப்படி இதை பிரிண்ட் பண்ணாங்க. நமக்கு அந்த மந்த்துக்கு ஒரு கேட்குற இது தானே, இதில் ஜூம் பண்ணி பாருங்கள். இந்த இருக்குது அந்த பேர். இது நாங்கள் ஒரு இடத்துல சும்மா தான் மார்க் பண்ணோம். ஆனால் அவங்களோட பேர், அவங்களோட அட்ரஸ், வயது, ஐசி நம்பர் எல்லாமே உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட்டாக இது உங்களுக்கு நான் அந்த இதில் செஞ்சு வச்சுருக்கிறேன். அவங்க என்ன டெத்துன்றதில் வந்து முழுதும். சரியா, ஓகே. இதை போலவும் தான் இந்த ஒரு நபரை தகவலை எடிட் பண்ணுறது, சர்ச் பண்ணி எடிட் பண்ணுறதில் உள்ள விடயங்கள். நன்றி.